சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் தேவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அவன் எப்படி தேவனோடு ஒரு அணுகுமுறை வைத்திருக்கிறான், எப்படி தேவனிடத்தில் அவன் பேசுகிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான், நிறைய காரியங்கள் உண்டு. சங்கீதம் 18 சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே முதல் வசனத்தை வாசிக்கும் போது தாவீது இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறான். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அவன் ஆண்டவர்கிட்ட அணுகும்போது ஃபஸ்ட்டு அணுகுமுறையே எப்படி இருக்குன்னா, நான் உம்மை நேசிக்கிறேன், அவ்வளவுதான். அவன் முதல்ல ஆண்டவர்கிட்ட எப்படி போகிறான், போகும்போது எப்படி போகிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன். அவன் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கெட்டி சேரும்போது ஆண்டவருக்கு நோக்கி அவன் கொடுக்கிற ஒரு காரியம், ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் என்னென்னா, கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். நிறைய இடத்துல பார்த்தா அவன் சொல்கிறதெல்லாம் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் அப்படின்பா. அப்போ தாவீதுடைய அணுகுமுறை மிகவும் அருமையானது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் தேவனிடத்தில் வரும்போது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது போன உடனே ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது. போன உடனே என்ன சொல்லணும், இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், ஹல்லேலூயா, உம்மை நான் அன்பு கூறுகிறேன். ஏன்னா அவர் நம்ம இடத்துல தம்முடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்துல வந்த உடனே அவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா, அன்பு தான். பிரைஸ்லாம், அன்பு தான். ஏன் அன்பு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்னா, அவர் நம்ம இடத்தில் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் நம்மை நேசித்திருக்கிறார், அவர் பரிபூர்ணமான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அல்லவா, ரோமர் 5:8 வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்புறம் 1 யோவான் 4 படிச்சிருக்கிறோம்ல, 1 யோவான் 4 9 வசனத்தில், நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்ம மீது அன்பு கூர்ந்து அவர் அவருடைய குமாரனாலே பிழைக்கும்படிக்கு அவரை பலியாய் தந்தாராம். அப்போ தேவன் நம்மிடத்தில் பரிபூர்ணமான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், பரிபூர்ணமான அன்பை காட்டியிருக்கிறார். அதனால் எப்போதுமே அவர் சமூகத்தில் கிட்டி சேர்ந்த உடனே புலம்பக்கூடாது, உடனே போய் ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கிட்டி சேர்ந்த உடனே ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ஹல்லேலூயா, உம்மை நான் நேசிக்கிறேன், இந்த வார்த்தையை சொன்னோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். ரிப்பீட் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அவ கூட இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவார்ல, நம்முடைய பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம், தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆராதனை செய்வாயாக அப்படின்னு ஆரம்பத்தில் பிரமாணம் கொடுத்துருக்கும். புதிய பிரமாணத்துக்குள்ள கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக, ஹல்லேலூயா. அப்போது அவரிடத்துல அந்த அன்பை வெளிக்காட்டுகிறதை நாம் அறிக்கையில் சொல்லணும். நம்ம என்ன ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆமாம் நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுனால அந்த ஆளை என்ன நம்பிடா போகிறார் அப்படி நான் ஒருத்தன் சொல்லலைனாங்க என்ன ஆயிரப்போகுது, ஆண்டவரை உண்மை நான் நேசிக்கிறேன் நான் இப்போ சொல்லாதனால என்ன ஆயிரப்போகுது, அப்படி அல்ல. பல கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவரிடத்துக்கு போய் நிற்கும் போது உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னோன்னா ஒரு இதெல்லாம் கொழுந்துடும். இப்போ மனுஷனோட மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, நான் ஒரு ஆள் போய் இயேசுவே உண்மை நான் நேசிக்கிறேன்னு போய் சொல்லட்டா என்ன ஆயிரப்போகுது, அப்படி அல்ல. எத்தனை கோடி ஜனம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் பார்க்கிற தேவன், அல்லேலூயா, தனித்தனியாக. இயேசு அதைத்தான் சொன்னார் அல்லவா, லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் ஒரே பாவி. அப்போ உலகத்தில் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் உலகம் எங்கும் இருக்கிற அந்த ஜனக்கூட்டத்தில் யாராவது புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா அவ்வளோ சந்தோஷப்படுதான் பரலோகமே. அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகமே மகிழ்ந்து களி கூறுதுன்னா நம்ம என்ன எப்படி இருக்கணும் தெரியுமா, எத்தனை 100 கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் என் தேவனுடைய பார்வை என்னை நோக்கி இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். ஆமென். அந்த எண்ணத்துக்குள்ள வரணும். நம்ம அப்படியே ப்ராடு மைண்டாக திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிறது அப்படி இல்லை. ஒரு பெரிய கூட்டத்தில் போய் நின்னாலும் 10,000 20,000 ஜனங்கள் இருக்கிற கூட்டத்தில் போய் நின்று ஒரு ஆராதனை நடக்குன்னா எல்லாரும் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நான் ஒருத்தன் இந்த கூட்டத்தில் நேசிக்கிறேன்னு சொல்லுறதுனால என்ன ஆயிரப்போகுது, அப்படி அல்ல. அவரை பொறுத்தவரையில் 10 லட்சம் ஜனங்கள் நின்னாலும் அதில் டேனியல் அவருக்கு விசேஷித்தவன், அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் அந்த காரியத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறான். அவன் பாருங்க போன என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீக்கிரட்டை புரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ ஒரு தேவை இருந்தாலும் நெருக்கம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ஆண்டோட போட்டோன்னே ஏசப்பா உம்மை நான் நேசிக்கிறேன், அல்லேலூயா, உம்மை நேசிக்கிறேன், பிதாவே உம்மை நேசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே உம்மை நேசிக்கிறேன்.
இந்த ஒரு வார்த்தை சொல்றதுனால என்ன ஆயிர போகுது? அது ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அது சங்கீதக்காரன் உண்டு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருக்கம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். என்னெல்லாம் சொல்ல முடியுமா எல்லாத்தையும் சொல்றான். அவன் சொன்னதுனால தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் தெரியுமா? சங்கீதக்காரன் மாத்திரம் கர்த்தரின் கண்மலை, கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் இரட்சகர், கர்த்தரின் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் துருக்கம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கணும். இதை மாத்திரம் நம்ம படிக்கலைன்னா என்னைக்கா நம்ம ஆண்டோட்ட போய் நீர் என் கேடகம், நீர் என் கோட்டை நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அவனுக்கு மட்டும் இது எப்படி வெளிப்பாடு கிடைச்சிச்சு? அவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? அன்பை உறுதிப்படுத்துகிறான். அவரை நேசிக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துகிறான். அப்போ வாய் வார்த்தையை வெறுமனையா உண்மை நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போகாம அவன் சொல்றான், நான் ஏன் உண்மை நேசிக்கிறேன்னா, நீர் என் கன்மலை, நீர் என் கோட்டை, நீர் என் இரட்சகர், நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் துருக்கம், நீர் என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமே நீங்க தான். ஒட்டு மொத்தமா சொல்ல போனா எல்லாமே எனக்கு நீங்க தான். எல்லாமே எனக்கு நீங்க தான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய ஹார்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்மளும் அப்படித்தான். உலகத்தில் என்ன வருதோ வரலையோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, தந்தாங்களோ தரலையோ, கவலையே படாமல் நம்ம சொன்ன ஆண்டவரே எல்லாமே சோ. அழகா ஃபாதர் ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கிறார்ல, என் இயேசு எல்லாம் இயேசு, இயேசு இயேசு எல்லாமே இயேசு. சொல்ல கையை வைத்து எல்லாமே இயேசு, என் இயேசு எல்லாம் இயேசு, இயேசு இயேசு எல்லாம் இயேசு. ஆமென். அப்போ நம்புறேன்னு சொல்லிட்டு, உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எப்படி வெளிப்படுத்துறான்? நான் உண்மை எப்படி நேசிக்கிறேன்னா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான், என் பாதுகாப்பு நீங்க தான், என் அரண் நீங்க தான், என் நன்மை நீங்க தான், என் சந்தோஷம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். அதனால தான் உண்மை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ தாவீது, ஆண்டவர் ஏன் தாவீது மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார்னா, அவன் நிறைய சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறான். இன்னைக்கு அதே மாதிரிலாம் தாவீது மாதிரி பண்ணால் வெட்டி புதைச்சி விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் தாவீதை நேசிச்சாருன்னா, தாவீதை போல தேவனை நேசித்த பழைய ஏற்பாடில் ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனை ஒரு வைராக்கியமாய் அன்பு கூர்ந்த ஒரு மனுஷன். அப்போ சொல்கிறான், எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை பண்ணுறான். 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்துரு, அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு எண்ணமுடையவர்களாய் ஒரு மனிதன் வாழ்வானால் அவன் இந்த உலகத்தில் பிரச்சனை வரும்போது கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை தானாக வந்துடும். அந்த நம்பிக்கை அவர் தான் தராரு. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், எனக்கு எல்லாம் நீங்கள் தான், என் வாழ்வது நீங்கள் தான், என் சுகம் நீங்கள் தான், என்னுடைய எல்லாமே சந்தோஷம் நீங்கள் தான், எல்லாம் எனக்கு நீங்கள் தான் ஒரு மனிதன் எப்போ சொல்லி அதனால் உண்மை நேசிக்கிறான், அதனால் உண்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவன் இயல்பான். ரொம்ப டஃப்பாலாம் ஹார்டா ஆண்டவரே அப்படிலாம் இல்லை, இயல்பான் சாதாரணமாக போய் ஆண்டவரை அப்படி சொல்லி பாருங்க. அப்படி சொல்லிட்டாலே நம்ம அறியாமலே நம்பிக்கை வந்துடும். என்ன நம்பிக்கை வரும்? நான் கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடுவேன், அவர் என் சத்துருக்களுக்கு எல்லா கைக்கு நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார், நான் ரட்சிக்கப்படுவேன். அந்த விசுவாசம் வந்துடும். சில சொல்லுவாங்க, விசுவாசமே இல்லை பிரதர். விசுவாசம் ஏன் இல்லை? நான் ஒரு இடத்துல விண்ணப்பம் பண்ணால் அவர் செய்வாரா இல்லையான்னு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்ம அவரை நேசிக்கிறத உறுதிப்படுத்தி எல்லா சூழ்நிலையும் நான் இங்கே தான் எனக்குன்னு சொல்லி அவரை நேசிக்கிறது நம்ம உறுதியாக இருந்தால் நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். தைரியமாக சொல்லுவோம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கீழே சொல்கிறான் பாருங்க, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என்னை சத்துரு நெருக்கணும். என் ஜீவன் போகிற லெவலுக்கு பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு உண்டான இறுக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு எல்லாமே நீங்க தான், அதனால உண்மை நேசிக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷன் தானாவே தனக்கு பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் வந்துடும். வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேங்கிறாரு. அப்போ நம்முடைய லைஃப்பில் அவர் எல்லாமேன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வந்துட்டுனாலே உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் தேவனை நோக்கி தானாகவே கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அவர் தானே, எதனாலும் அவர் தான் நமக்கு செய்யணும். அந்த எண்ணம் தானாக வந்துடும். அப்போ சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் நெருக்கத்தில் எனக்கு நெருக்கம் வந்தப்போ நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி சத்தமிட்டு அபயமிட்டேன். ஆனால் என்ன நடந்தது, என்ன அதை சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. அப்போ உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீர் தான் பலத்தை துருக்க கண்மலையலான்னு சொல்றவனுக்கு இன்னொன்று நல்லா தெரியும், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கிறதுனால என் பிரச்சனை நான் அவரிடத்துல சொன்னா என் பிரச்சனையின் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அவர் கேட்பார், அவர் செவிகளில் கேட்கும், அவர் எனக்கு பதில் தருவார். அன்னைக்கெல்லாம் தாவீதுக்கெல்லாம் இப்படி கூட்டங்கள் நடந்து யாருமே பிரசங்கம் பண்ணலை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தி கொடுக்கல, கன்வென்ஷன் கூட்டத்தில் செய்தி கிடையாது, தெருக்களில் கூட்டம் நடக்கலை, யாருமே சொல்லியே கொடுக்காத காலத்திலேயே தாவீதுக்கு தேவன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்திருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு கூட்டம் இருக்குது, முக்குக்கு கோவில் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் மக்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. அப்போ தாவீது சொல்கிறான், நான் கூப்பிட்டேன், அவர் ஆலயத்திலேருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் செவியில் ஏறிட்டு நான் கூப்பிட்டு அவர் கேட்பாரா, ஜோம் பண்ணியிருக்கிறேன் பிரதர், கர்த்தர் செய்வாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லலை. நான் ஜோம் பண்ணேன், அது அவர் காதுக்கு போயிட்டு அப்படின்றான். ஹல்லேலூயா. நான் போயிட்டு அது எப்படி போவோம், போயிட்டு அவ்வளோதான். ஏன், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் மேலே அன்பு வச்சுருக்கேன், அதனால் நான் ஜோம் பண்ண அவர் கேட்பார். அவர் சொல்கிறான் பாருங்க, இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் என் ஜெபத்தை அவர் கேட்டுட்டாரு, அவர் எனக்கு எப்படி பதில் கொடுக்குறாருங்கிறதையும் அவனே ஒரு கற்பனை மாதிரியே சொல்கிறான். எப்படி கற்பனையே உண்மையாகவே சொல்கிறான். எப்படி சொல்கிறான், 7ஆம் வசனம், அப்பொழுது பூமி அசைந்து அது இருந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தளல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களில் காரிருள் இருந்தது, கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காட்டின் செட்டைகளை கொண்டு பறந்தார்னு ஆண்டவரை என்னமோ நேராக பார்த்த மாதிரியே பேசுகிறான். ஹல்லேலூயா. நம்மளாம் இதை படிக்கிறதுனால தான் இப்படிலாம் தேவன் போவாரான்னு நமக்கு தெரியுது. இல்லைன்னா தாவீது இப்படிலாம் சொல்லலைன்னா கேருபீன்கள் மேலே ஏறி வேகமாய் செல்வார், செட்டைகளை கொண்டு பறந்தார் நமக்கு எப்படி தெரியும்? அப்போ அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் அவ்வளோ பெரிய தேவனியா, நான் நேசிக்கிறேன்யா, எனக்கு எல்லாமே அவர் தான்யா, என் நெருக்க வந்தப்போ நான் விண்ணப்பம் பண்ணேன், அவர் காதுக்கு போயிட்டு, அப்போ என் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் என் விண்ணப்பத்தை கேட்டுட்டு அமைதியாக இருக்க மாட்டார், இப்படித்தான் எழும்பி என் சத்துருக்களை அடிப்பார்ன்றான். ஹல்லேலூயா. அப்போது ஒரு சொல்லுவான்லாம், உன் கற்பனைக்கு அளவே இல்லையான்னு தெரியுமா? அவன் அதை மீறி போயிட்டான். என் ஆண்டவர் எனக்கு இப்படித்தான் ஏன் பதில் கொடுப்பார். பிரைஸ்லாம் நடந்தது. அவன் கீழே சொல்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் படித்து பாருங்க. அவன் ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் எனக்காய் வெளிப்பட்டிருக்கிறார்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில், உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார், என்னிலும் அதிகமான பலவான்களாய் இருந்த என் சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும். சுத்தி வந்துட்டானா, எங்க சுத்தி எங்க கரெக்டாக நிற்காம பாருங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சாரு? தாவீதுன்னா அவருக்கு உயிர். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்போ நம்மளே என்ன சொல்லணும்? டேனியெல்லாம் அவருக்கு உயிர், நம்ம பேரை சொல்லி சொல்லணும். நம்ம நம்ம நினைப்போம், அப்படிலாம் சொல்லலாமா, அப்படிலாம் நம்ம மேலே அன்பு வச்சிருப்பாரா? உயிரையே கொடுத்துருக்கிறார், நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு இயேசு நமக்கு அந்த தாவீது காலத்துலலாம் அன்னைக்கு தேவன் மனிதனாக இயேசுவை மறிக்கலை, அந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தலை, ஆனாலும் தேவனோட அன்பை அறிஞ்சிருக்கிறானே. ஆகவே இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை நான் நேசிக்கிறேன்னு சங்கீதக்காரன் அவனை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே அவர் தானே சொல்லிட்டு அவன் சொல்கிறான், எனக்கு எப்படிலாம் பிரச்சனை வந்தப்போ நான் விண்ணப்பம் பண்ணேன்னா என் ஜெபம் அவர் காதில் போய் கேட்டுட்டு. இந்த சின்ன பிள்ளைங்க கூடி உட்காந்து பேசுமா பார்த்துருக்கீங்களா, இப்படி பண்ணனா இப்படி போனனா அப்படிங்க பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் பேசுகிறான்.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் இடத்துல வரமாட்டான்ட்டார். அப்போ அவர்கிட்ட நம்ம சின்ன பிள்ளை மாதிரி போயிடணும், உட்காந்து பேசணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டேன், உங்கள் காதில் கேட்டுட்டு எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் அங்கே போய் எனக்கா பேச போகிறீங்க, நீங்கள் அங்கே போய் எனக்கா வழக்காட போகிறீங்க, நீங்கள் அங்கே போய் எனக்கா யுத்தம் செய்ய போகிறீங்க சொல்லி பாருங்களேன். அப்படியே நடக்கும். நடந்துச்சு தாவீதுக்கு. இந்த சங்கீதமே அதனால தான் எழுதுகிறான். அவன் சொல்கிறான், ஏன் இதெல்லாம் செஞ்சார் தெரியுமா? என்மேல் பிரியமாக இருந்தபடி நான் என்னை தப்பு வைத்தார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிகமான அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தி அவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அவர் நம்ம மீது அனுபவித்திருக்கிறது உணர்ந்து நாமும் அவரை நேசிக்கணும். ஏசப்பா, உண்மை நேசிக்கிறேன். எப்போ தேவ சமூகத்துக்கு போனாலும், எப்போ முழங்கால படிட்டு ஜெபிக்க போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், பிதாவே உம்மை நான் நேசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே உம்மை நேசிக்கிறேன், எனக்கு எல்லாம் நீங்கள் தான், என் அரண், கோட்டை, அடைக்கலம், என் தஞ்சம், என் எதிர்காலம், நிகழ்காலம், என் சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தான்ப்பா, உம்மை நேசிக்கிறேன். இப்படி தேவனிடத்தில் ஒரு அணுகுமுறையோடு நாம் தேவ சமூகத்தில் கிட்டி சேரும்போது, அதற்கப்புறம் அவரிடத்தில் நாம் விண்ணப்பங்களை சொல்லும்போது, நம் தேவன் நமக்காக எழுந்தருளி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மிகப்பெரிய வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். ஒருவேளை நீங்களே சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஏசப்பா கேட்டார், இப்போ ஏசப்பா என் பிள்ளை வீட்டுக்கு போவார், என் மகன் வீட்டுக்கு போவார், ஏசப்பா நான் வேலை செய்கிற இடத்துக்கு போவார், இப்போ போய் அந்த ஆளை சந்திப்பார். நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் செய்வார். சொன்னால் அதே மாதிரி செஞ்சார் தேவன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனிடத்தில் நாம் உறவை வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். இனி வரும் காலங்களில் எப்போ ஆண்டோட்ட போனாலும், எப்போ ஜெபிக்க போனாலும், காலையில் எழுந்திரிச்சாலும், சாயந்தரம் ஜெபிச்சாலும், சின்ன ஜெபம் பண்ணாலும், பெரிய ஜெபம் பண்ணாலும், ஜபம்னு போய் உட்கார்ந்த உடனே முதல்ல சொல்லுங்கள், உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்கள், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்பா, நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க என் மேலே, எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா? என் தஞ்சம் நீர், என் கோட்டை நீர், என் அடைக்கலம் நீர், என் பலனாயிருக்கிற கண்மலை ஆகிய கிறிஸ்து நீரப்பா. சொல்லுவோம் அவரை பார்த்து, என் அடைக்கலமே, என் கேடகமே, என் தஞ்சமே, என் நெஞ்சமே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. சங்கீதக்காரனுடைய அணுகுமுறை நாங்கள் தியானித்தோம். எப்படியெல்லாம் உம்மிடத்தில் அவன் கிட்டி சேர்ந்து உம்மிடத்தில் பேசுகிறான் என்பதை நாங்கள் தியானித்தோம். இதெல்லாம் எங்களுக்கு சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்குப்பா. அவ்வளோ பெரிய தெய்வத்திடத்தில் இப்படியெல்லாம் நெருங்கி போக முடியுமா? பேச முடியுமா? முடியும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறீர் என்பதை சங்கீதக்காரன் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்போதும் சொல்லுகிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, என் கேடமே, என் தஞ்சமே, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கண்மலை, எங்கள் பலத்த துருக்கமே, எங்கள் இரட்சணிய கொம்பே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வரும் காலங்களில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துகிறதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்க என் தேவன் வெளிப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனை. இப்பொழுதும் உடைய பரிசுத்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க நீர் எங்களை வைத்திருக்கிறீர். புதிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காய் எங்களை ஆயத்தம் பண்ணுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் வல்லமுள்ள கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.